ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். இன்றைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது வேல்மாறல் அண்ட் திருப்புகழ் மிரக்கல்ஸ் தாங்க. நம்மள நிறைய பேர் பாராயணம் பண்ணும்போது ஆசைப்பட்டிருப்போம் இல்லையா? எனக்கு முருகன் ஒரு வேல் கொடுக்கணும், எனக்கு ஒரு என்ன முருகனோட படம் கிடைக்கணும், இல்லை சிலை கிடைக்கணும், அப்படி கிடைச்சா என்னோட வேண்டுதல் நிறைவேறும்னு நான் நம்பிக்கையோடு இருப்பேன் அப்படின்னு நம்மள நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்போம். இன்ஃபேக்ட் ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சா நம்ம அதை பிளஸ்ஸிங்காக எடுத்திருப்போம். அப்படி ஆசைப்பட்ட ஒரு பக்தைக்கு முருகன் எப்படி ஒரு பரிசை கொடுத்தாரு, ஒன்று இல்லைங்க 2 பரிசு, அதை எப்படி அதை கொடுத்தாரு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஹோப் யூ ஆர் லைக் திஸ் வீடியோ. ஸோ அந்த டிவோட்டியோட பேர் நித்யா. நித்யா மேம் என்னோட வேல்மாறல் பாராயண் குரூப்லையும் இருந்தாங்க. இப்போ கரண்ட்டாக திருப்புகழ் பாராயணம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மேம்க்கு பார்த்திங்கன்னா ஒரு முருகன் கோயில், அதாவது திருக்குறாவடி அப்படின்ற முருகன் கோயிலுக்கு அடிக்கடி போகிற வாய்ப்பு கிடைச்சது. இது சம்மந்தப்பட்ட ஒரு கனவும் இருக்குது. அண்ட் அது என்ன சொல்கிற அந்த மிரக்கல் நான் செப்பரேட்டாக அவங்களோட ஷேர் பண்ணுறேன். அந்த கோயிலுக்கு அவங்க எப்படி போனாங்க, அண்ட் அந்த கோயில் போகும்போது அவங்களுக்கு எந்த மாதிரியான மிரக்கல்ஸ் நடந்தது அப்படின்றத நான் செப்பரேட்டாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த கோயிலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா மேமோட மதர் இன் லாவும் மேமோட பிரதரும் தான் அவங்க கூட போவாங்க. ஸோ வேல்மாறல் பாராயண் பண்ணிகிட்டு இருக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்ததான். என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு வேல் கொடு முருகா, வேல் கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு அவங்க நினச்சிருக்கிறாங்க. ஆனால் அது அவங்க பெருசாக எடுத்துக்கலாம். சரி, கொடுக்கணும்னு இருந்தால் முருகன் கண்டிப்பாக கொடுப்பாரு. அண்ட் யார் மூலமாக கொடுக்கணுன்றதையும் முருகன் தீர்மானிச்சிருப்பார். ஸோ நம்ம முருகனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எப்போ டைமிங் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்போ நம்மளை சேரும் அப்படின்னு நித்யா மேம் நினச்சிருக்காங்க. கொஞ்ச நாள் முன்னாடி, அதாவது வைகாசி விசாகத்துக்கு முந்தின நாள் அவங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. ஸோ யார் அனுப்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரதர். எந்த பிரதர் அவங்களை கூட்டிகிட்டு அந்த கோயிலுக்கு போவாங்களோ அதே பிரதர் அவங்களுக்கு ஒரு பார்சல் அனுப்பிச்சிருக்காரு. அப்போ மேம்க்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்ததான். சரி, இவங்க என்ன அனுப்பிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு அவங்க பிரித்து பார்த்தபோது அவங்களுக்கு குட்டியாக ஒரு வேல் இருந்ததான். அதை பார்த்ததும் மேம்க்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் மேமோட பிரதர் அவங்கக்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாங்களாம், அக்கா நான் அனுப்பிச்ச கிஃப்ட்ஸ் கிடைச்சதா, வேல் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்களா. அப்போ மேம் சொன்னாங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சின்ன வேல் ஆனால் ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். அப்போ மேம் கேட்டாங்களாம், எப்படி உங்களுக்கு வேல் வாங்கணும்னு தோணியிருக்கு, எனக்கு எப்படி வேல் கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணியிருக்கு அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், நீங்கள் அடிக்கடி முருகன் கோயில் போவீங்க, எனக்கு தோணுச்சு உங்களுக்கு வேல் கொடுக்கணும்னு, அதனால தான் நான் திருவிழா போன போது உங்களுக்கான சின்னதாக நான் ஒரு வேல் வாங்கினேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போது அவர் திரும்ப கேட்குறாரா, அக்கா நான் வேணால் உங்களுக்கு திரும்ப பெரிய வேல் ஒன்று வாங்கி கொடுக்கட்டுமா அப்படின்னு அவர் கேட்குறாரா. அப்போ அவங்க சொல்லிட்டாங்களா, இல்லை நீங்கள் என்ன வாங்கி கொடுத்தீங்களோ அதுவே போதும், இதுதான் எனக்கு முருகன் கொடுக்கணும்னு நினச்சிருக்காரு, ஆசைப்பட்டிருக்காரு, அது உங்கள் மூலியமாக எனக்கு சேர்ந்துருச்சு, இதுவே போதும் அப்படின்ற மாதிரி மேம் சொன்னாங்களாம். இப்படியே கொஞ்ச நாட்கள் போகுது. அதுக்கப்புறம் திடீர்னு குரூப்பில் இருந்த ஒரு டிவோட்டி அவங்க மேமுக்கு திரும்பியும் ஒரு கிஃப்ட் அனுப்புகிறாங்களாம். அது என்ன கிஃப்ட் அப்படின்றது அவங்க சொல்லலை. ஆனால் நான் அனுப்புகிறேன், கிஃப்ட் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அப்போ அவங்க என்ன அனுப்புவாங்கன்னு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா, என்ன அனுப்பியிருப்பாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு ரொம்ப நம்ம என்ன சொல்ல எக்ஸைட்டடாக இருப்போம் இல்லையா. அப்படி தான் நித்யா மேமும் இருந்திருக்கிறாங்க. நான் ஒரு நாள் பார்சல் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது அந்த கொரியர் அவங்களுக்கு வந்துடுது, ஆஃபீஸில் இருக்குது. அவங்க ஆஃபீஸ் ஆளுங்களை கொண்டு வர சொல்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒன்று மாறி மாறி அவங்க கைக்கு கிடைக்காம போகுது, அந்த கொரியர் கைக்கு கிடைக்காம போகுது. அதுக்கப்புறம் வைகாசி விசாகத்துக்கு அப்புறம் ஒரு நாள் அந்த கொரியர் அவங்க கைக்கு வருது. அந்த கொரியரை அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்குள்ளே என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமுருகாற்றுப்படை அப்படின்ற ஒரு முருகன் புத்தகமும் ஒரு வேலும் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதாவது அவங்க என்ன சைஸில் வேல் வேணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதே சைஸில் அவங்களுக்கு இன்னொரு வேல் கிடச்சிருக்கு.
அப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் இல்லையா? அவங்களோட டிவோஷன், லவ் வந்து எவ்வளோ இருந்திருந்தா, முருகன் வந்து அவங்களுக்கு ஒரு வேல் மட்டும் குடுக்காம 2 குடுத்துருக்காரு. எவ்வளோ ஒரு பிளெஸ்டான மொமெண்ட் இல்ல அவங்களுக்கு. ரொம்பவே வந்து சந்தோஷமா என்னோட ஷேர் பண்ணாங்க. இப்பவும் வந்து அவங்க சொல்றாங்க, "எனக்கு திருப்புகழ் படிக்கும்போதும் நிறைய மிரக்கிள்ஸ் நடக்குது சிஸ்டர். நிறைய வந்து பாசிட்டிவ் ஃபீல் இருக்கு எனக்கு" அப்படின்னு வந்து சொன்னாங்க. இந்த மிரக்கிள் ஷேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, அவங்க அவ்வளோ சந்தோஷமா எனக்கு வந்து வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருந்தாங்க. இது எல்லாமே வந்து வேல்மாறல் திருப்புகளோட மிரக்கிள்ஸ் தான். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பாராயணம் பண்ணுறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்ம கடவுள் கிட்ட நெருங்குறோம், நெருங்கிட்டு இருக்கிறோம். நம்மளோட கர்மா எல்லாமே வந்து கம்மியாகுது. அதை வந்து நம்மால உணர முடியும். மேபி சில பிரச்சனைகள் வரலாம், சில சோதனைகள் வரலாம். ஆனால் அது எல்லாமே வந்து நம்மளோட கர்மாவை கரைக்கிறதுக்காகத்தான். ஸோ இது உணர்ந்தவங்க நிறைய பேர் பாராயணம் வந்து விட மாட்டாங்க. இந்த சோதனை வருது, பிரச்சனை வருது, இது திருப்புகழ் படிக்கிறனால தான், இல்லை வேல்மாறல் படிக்கிறதுனால தான் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களோட கர்மாவை வந்து கழிக்க முடியாது. இதுதான் உண்மை. அவங்க வந்து என்னைக்கு நிப்பாட்டுறாங்களோ, என்னைக்கு வந்து பாதியிலே வந்து விட்டுட்டு போகிறாங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க கர்மாவை வந்து இன்னும் அனுபவிக்க தான் செய்யணும். இது படிக்கும்போது உங்களோட கர்மா குறையும். இது படிக்கல அப்படின்னா, அது எவ்வளோ டைம் பீரியட் நீங்கள் அனுபவிக்கணுமோ, அதே டைம் பீரியட் தான் வந்து நீங்கள் அனுபவிக்கணும். ஸோ 2வதா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு டிவோட்டியோட எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க வந்து யுஎஸ்ல இருக்கிறாங்க. மேம் வந்து கேரளாவை சேர்ந்தவங்க. யுஎஸ்ல செட்டில் ஆகிருக்கிறாங்க. மேம்க்கு வந்து கொஞ்சம் மாதங்கள் முன்னாடி தான் வந்து முருகன் மேலே வந்து ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு. ஸோ அது வரைக்கும் வந்து அவங்க பெருசாக முருகனை கும்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு வந்து அவங்களுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் வருதான், நம்ம வந்து முருகனை கும்பிடணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்புறம் ஏதோ ஒரு இன்ட்யூஷன் அவங்கள வந்து நீ திருச்செந்தூருக்கு போ அப்படின்னு வந்து சொல்கிற மாதிரியே இருந்துதான். அப்போ அதிலிருந்து தான் வந்து அவங்க முருகனை பற்றி தேடுறாங்க. முருகனை பற்றின புக்ஸை பற்றி வந்து கேள்விப்படுறாங்க. இது எல்லாமே வந்து அதுக்கப்புறம் தான் தொடங்குது. அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வீட்டில் ஒரு நார்மலான முருகன் ஃபோட்டோ வச்சு தான் வந்து கும்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வேல்மாறல் குரூப்பில் வந்து அவங்க ஜாயின் பண்ணாங்க. மேமுக்கு வந்து தமிழ் ரீட் பண்ண தெரியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. எப்போதுமே வந்து ஆடியோ கேட்பாங்க, இல்லை இங்கிலீஷ் வெர்ஷன் படித்து தான் வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து அவங்க வேல்மாறல் 48 டேஸ் கம்ப்ளீட் பண்ணாங்க. 48 டேஸ் முடிச்சதும் வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கும் நிறைய சேஞ்சஸ் வந்து தெரிஞ்சது. நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து என்னோட ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக வந்து திருப்புகழ் பாராயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ மேம்க்கு வந்து ஒரு ஆசை இருந்தது. அதாவது அவங்களுக்கு மனசில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிக்சர் மாதிரி தோணியிருக்கு. அது என்ன பிக்சர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ப்ளூ கலர் பேக்ரவுண்டில் முருகன் இருக்கிற மாதிரி ஒரு தாட் வந்திருக்கு அவங்களுக்கு. அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி ஒரு பிக்சர் வாங்கணும் அப்படின்னு வந்து அவங்க ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்திருக்காங்களாம். அது வந்து பழனி முருகன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து தெளிவாக ப்ளூ கலர் பேக்ரவுண்டில் முருகன் இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர். சரி, இது நம்ம வந்து யூஎஸில் எங்கே வாங்குறது, யூஎஸில் எப்படி கிடைக்கும், நம்ம இந்தியா போகும்போது வாங்கலாம் அப்படின்னு வந்து மேம் நினைக்கிறாங்களாம். 2 or 3 months பேக் வந்து அவங்க இந்தியா வந்திருந்தாங்க. இந்தியா வந்தபோது அவங்க ஒரு முருகன் படம் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க நினச்ச மாதிரியே வந்து ஒரு முருகன் படம் வாங்கியிருக்கிறாங்க. அதெல்லாம் பேக் பண்ணி திரும்ப வந்து யூஎஸ்க்கு கொண்டு போகிறாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு வந்து அதை அன்வ்ராப் பண்ணும்போது அந்த கிளாஸ் எல்லாமே வந்து உடஞ்சிருந்துருக்கு. அவங்களுக்கு முருகன் படத்தில் இருந்த கிளாஸ் எல்லாமே வந்து உடஞ்சிருந்துருக்கு. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி இது உடஞ்சிருக்கு, வேறு நமக்கு வந்து புது ஃப்ரேம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம அதை வந்து வச்சுருப்போம், அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூமில் வைக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க நினச்சிருக்கிறாங்களாம். ஸோ இப்படி வந்து கொஞ்ச நாள் போது திருப்புகழ் பாராயண் பண்ணிகிட்ருக்கிறாங்க. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த சண்டே அவங்க வந்து ஒரு ஷாப்பிங்காக போகிறாங்க. ஒரு இந்தியன் ஸ்டோர்னு சொல்ல முடியாது. அங்கே வந்து ரொம்ப கம்மியான இந்தியன் ஸ்டஃப்ஸ் இருக்குமா அந்த ஸ்டோரில். சரி, நம்ம வந்து ஷாப்பிங் போகலாம், நிறைய வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போகிற வரைக்கும் மேமுக்கு வந்து எந்த தாட்டுமே வந்து இல்லை. அதாவது இதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி அவங்க அந்த ஷாப்புக்கு போயிருக்காங்க. அப்போ ஒரு சின்னதாக வந்து ஒரு மிரக்கல் நடந்திருக்கு. அதாவது அவங்க வந்து அந்த ஷாப்புக்கு போகும்போது நினைக்கிறாங்களாம், பாபா
நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீங்க வந்து இந்த கடையில இருந்தீங்கன்னா அப்படின்னு வந்து நினைக்கிறாங்களாம். அந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா, அ இந்தியன் ஸ்டோர் இல்ல. அங்க இந்தியன் ஸ்டஃப்ஸ் இருக்கிறது வந்து ரொம்ப 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 கம்மி. அ ஆனாலும் வந்து அவங்க அப்படி ஒரு எண்ணத்தோட வந்து அந்த கடைக்கு போகுறாங்க. கரெக்ட்டா வந்து ஹோம் டெக்கோர் செஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சாய்பாபா ஃபோட்டோ இருந்ததாம். அப்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்க. ஸோ திரும்பியும் 1 வருஷம் கழிச்சு இந்த இந்த சண்டேல வந்து திரும்ப அங்க போறாங்க. அந்த ஸ்டோர் போகும்போது அவங்களுக்கு எந்த எண்ணமும் கிடையாது. சும்மா போய் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து போறாங்க. ஆனா அந்த ஹோம் டெக்கர் செஷனுக்கு வந்து அவங்க போகும்போது, அவங்களே ஆச்சரியப்படுற மாரி ஒரு ஃபோட்டோ பார்க்குறாங்க. என்ன அப்டின்னா, எந்த இடத்துல சாய்பாபாவோட ஃபோட்டோ 1 வருஷம் முன்னாடி பார்த்தாங்களோ, அதே இடத்துல ஒரு அழகான வந்து முருகன் ஃபோட்டோ. முருகன், வள்ளி, தெய்வானையோட இருக்கிற மாரி ஒரு ஃபோட்டோ வந்து அவங்க பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சாம். ஏன்னா, யுஎஸ்ல இருக்கிறாங்க. அண்ட் இந்த ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ் ஸ்டோர். இந்தியன் ஸ்டஃப்ஸு கிடைக்கிறதே வந்து அபூர்வம். ஆனா, அப்படி ஒரு கடையில அவங்க வந்து முருகன் படத்த பார்க்குறாங்க. அதுவும் வள்ளி தெய்வானையோட பார்க்குறாங்க அப்படின்றபோது, அவங்களுக்கு வந்து எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அவங்க வந்து யோசிக்கவே இல்ல. இம்மீடியட்டா வந்து அந்த ஃபோட்டோவ அ பேக் பண்ணி அவங்க வந்து கொண்டு வராங்க வீட்டுக்கு. அப்ப வீட்டுக்கு வந்தோனே தான் வந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் தோணுதாம். ஒருவேளை முருகன் வந்து என்ன உணர்த்துறாரோ, "நீ இந்த ஃபோட்டோவ வச்சு கும்பிடு. நீ ஏற்கனவே வச்சிருக்கிற ஃபோட்டோவ மாத்திட்டு இந்த ஃபோட்டோவ வச்சு கும்பிடு. உடைஞ்ச ஃபோட்டோவ பத்தி வந்து நீ கவலைப்படாதே" அப்படின்னு வந்து முருகனே சொல்ற மாரி இருந்தது எனக்கு. அண்ட் இவ்ளோ அபூர்வமா, அதிசயமா இந்த அந்த கடையில கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லன்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அந்த மாரி ஒரு கடையில இருந்து முருகன் ஃபோட்டோ கிடைச்சது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ இந்த 2 மிராக்கிள்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருக்கும். ஏன்னா நம்மள வந்து நிறைய பேரு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்போம் இல்லையா? நம்ம இவ்ளோ பாராயண் பண்றோம். இருந்தும் நமக்கு எந்த நல்லதும் நடக்க மாட்டேங்குதே. நம்ம லைஃப்ல வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லையே. நம்ம விஷஸ் எதுவுமே வந்து ஃபுல்ஃபில் ஆக மாட்டேங்குதேன்னு வந்து நம்ம நிறைய தருணங்கள்ல வந்து யோசிச்சிருப்போம். ஆனா ஒரு விஷயம் அதாவது கடவுள் உங்க கூட இருக்காரு அப்படின்றத வந்து உணர்த்துறாரு இல்லையா? இந்த மாரியான சில விஷயங்கள்ல உணர்த்துறாரு இல்லையா? அதுதான் வந்து உங்கள பூஸ்ட் பண்ணும். இப்போ நெறைய பேர் வந்து துவண்டு போவாங்க. ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. லைஃப் ஃபுல்லா பிரச்சனை தான் அப்படின்னு வந்து நினைக்கிறவங்க கூட, இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் கிடைக்கும்போது, புக்ஸ் ஆகட்டும், ஃபோட்டோ ஆகட்டும், வேலாகட்டும், விபூதி ஆகட்டும், இப்படி ஏதாவது ஒண்ணு கிடைக்கும்போது, நமக்குள்ள இருக்கிற எனர்ஜி சரி அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் வந்து தள்ளி வச்சுட்டு, சரி என்னைக்காவது ஒரு நாள் கடவுள் என்னோட பிரார்த்தனைகள கேட்பார் இல்லையா? கடவுள் வந்து என்னோட பிரார்த்தனைகள நிறைவேற்றுவார் இல்லையா? அதுவரைக்கும் நான் பொறுமையா காத்துட்ருக்கேன். என்னோட கர்மாவை கழிக்கிற சமயம் இது. அதுவரைக்கும் நான் காத்துட்டு தான் இருக்கணும் அப்படின்னு வந்து நினைப்பீங்க. ஸோ இந்த 2 மிராக்கிள்ஸும் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்ச மிராக்கிள்ஸ். ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. ஓம் சாய்ராம்.